ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜூட் உங்களுடைய கேள்வி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்த ராமர் கோவிலினுடைய திறப்பு விழாவை அந்த கோவிலினுடைய கட்டுமானங்கள் இன்னும் முடிவடையாமல் இருக்கக்கூடிய நிலையிலேயே ராமர் கோவிலை திறக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த தேர்தலை மையமாக வச்சு தான் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக ஒரு தெரிந்த ஒன்று. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு சமூக நீதி, அதே போல் சாதி ஒழிப்பு, மத வேறுபாடு இல்லாத ஒரு சமூக நீதியான என்கிற ஒரு கொள்கைகளை வைத்து தான் அவர்கள் இங்கே அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதற்காகத்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதியையும் அதே போல் இந்த சமூக நீதியையும் முன்னிறுத்தி இவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிடிக்ஸ் எப்படிப்பட்டதான்னு வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற ஒரு கட்சியாகவும் எல்லோருக்கும் வந்து சமமான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய கட்சியாகவும் அப்படின்னா அவங்க வந்து பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் தொடக்கத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்துத்துவத்தை வந்து அவர்கள் முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலரைஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ஒரு கூர்மைப்படுத்துதல், ஒரு குவித்தல், ஒன்றாக குவித்து அதை ஒரு வாக்கு வங்கியாக மாற்றி இந்துக்களுக்காக நாங்கள் பாடுபடக்கூடிய கட்சி என்பதாக இவர்கள் களத்தில் நிற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அரங்கத்தினுடைய ஆங்கிலத்தில் சொன்னோம்னா பொலிட்டிக்கல் கேம், ஒரு அரசியல் விளையாட்டு தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ இந்துக்களுக்காக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம், நாங்கள் இல்லைன்னா இந்துக்களை வந்து நீங்கள் யாருமே காப்பாற்ற முடியாது என்பதற்காக ஒரு இந்துக்களை வந்து ஒருமைப்படுத்துவதற்கான ஒற்றுமைப்படுத்தி அதை ஒரு வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான முயற்சியை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே வேளையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பக்கம் வந்து மாட்டுக்கறி வந்து உண்ணவே கூடாது, அது வந்து இஸ்லாமியர்களும் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களும் வேணும்னே செய்கிறது, இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய அதை வந்து நம்ம வந்து கொலை செய்து உண்பதா அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால், இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட்டில் நம்ம நம்பர் 1 அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து இதெல்லாமே ஒரு அரசியல் விளையாட்டு அப்படிங்கிறது தான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து இந்த துறையில் ஊடகத்துறையில் இருந்த காரணத்தினால நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக இங்கே வந்து அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து வலுவாக அது ஒழுங்காக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் எல்லாம் திமுகவுக்கு 2வது இடம் தான் கிடைத்திருக்கிறது. அதிமுகவுக்கு தான் முதன்மையான ஆளும் ஒரு அதிகாரத்தை வந்து தமிழ்நாடு வழங்கியிருக்கிறது என்பது வரலாற்று ரீதியாகவே நம்ம பார்த்தாலே 1972 காலத்திலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அதிமுகவில் தவறோ அல்லது தலைமையில் குழப்பமோ ஏற்படும் போது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுகவிற்கு வாய்ப்பளிக்கப்படுதுன்னு பார்க்குறோம். 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லை, அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைவு, அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் வந்துட்டார் அப்படின்னே அந்த காலகட்டத்தில் வந்து திமுகவிற்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்ற ஆகட்டும், அதேபோல் உள்ளாட்சி தேர்தலில் கூட நிறைய வாக்குகளை பெற்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அளவிற்கு ஒரு பெரிய வந்து செயல்பாடுகள், அதற்கு ஈடான செயல்பாடுகளை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே இருக்குது. ஆனால் அதே வேளையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக என்ற 2 பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சிகள், இந்த கட்சிகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுக வந்து மீண்டும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கும் அதனால தான் ஒரு பேக்கப் பண்ணுறதுக்காக உதயநிதியை வந்து முன்னாடி கொண்டு வராங்க. மு.க. ஸ்டாலினுக்கு ஒட்டி அவர்கள் கொண்டு வராங்க, பேரலாகவே இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பின்புறமாக கொண்டு வந்தாங்க, பேக்கப் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து சம அளவில் வந்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி பதிவிடும்போது வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடக்க போகுது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உதயநிதியினுடைய மகன் இன்பன் உதயநிதி அவரும் வந்து அரசியல் களத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் அப்பா தாத்தா கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேரன்கள் வந்து பார்ப்பது, அந்த அரசியல் நிகழ்ச்சி மேடைகள் கலந்து கொள்வது ஒரு பெரிய ஒன்றே கிடையாது. நம்ம குடும்பத்தில் வந்து யாராவது அரசியல் இருந்தாலும் ஒரு பொது இடம் இருந்தால் போகிறது வர்றதெல்லாம் வழக்கம். அது நம்ம அது ஒரு குறையாக சொல்ல முடியாது. அது ஆனால் அதே வேளையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் மு.க. ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்பன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த அரசியலுக்கு அடுத்தடுத்த இந்த தலைமை தாங்குவதற்கான தகுதியுடையவர்களாக இவர்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய அரசியல் ரீதியான தகவலாக இருக்குது. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி உடைய கைது, ஆனால் அதே
வேளையில் செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவியை பறிக்காமல் அவரை வந்து பாதுகாக்கக்கூடிய திமுகனுடைய நிலை. அதே சமயத்தில் அந்த திமுக வந்து குறிப்பாக இடி என்று சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் அமலாக்கத்துறையிடம், இந்திய அரசனுடைய அமலாக்கத்துறையில் குறிப்பாக பாஜகவினுடைய அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வெளிப்படையாக அவங்க சொல்லலை. அவர் இன்னும் அங்கே இருந்துட்டு தான் இருக்காரு. இதற்கிடையில் சனாதன எதிர்ப்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இந்திய அளவில் அலையாக பரவவிட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அப்போ வந்து அந்த சனாதனத்தை பற்றி உதயநிதி சொன்ன உடனே பாஜகக்காரங்க ஒரு தலைக்கெல்லாம் வந்து விளை வச்சாங்க. தலையை சீவிருமே அப்படிலாம் வந்து அறிக்கை விட்டாங்க. அதற்கு போட்டியாக திமுகவும் அறிக்கையெல்லாம் விட்டதுன்னு பார்க்குற ஒரு ஸ்டண்ட், ஒரு ட்ராமா வந்து நடந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்களோடு கைகுலுக்கி புன்சிரிப்பு சிரித்து நரேந்திர மோடி வந்து எப்போ வந்து உதயநிதி அப்பாயின்மெண்ட் கேட்டால் உடனே கொடுக்குற அளவுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாயிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதைத்தான் நான் சொன்னேன், இதெல்லாம் பொலிட்டிக்கல் கேம். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிய மக்கள் வந்து ஏமாறலாமே தவிர பத்திரிகை ஊடகக்காரர்களுக்கு என்னுடைய பின்னணி பூராமே தெரியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இருக்கிற நிலையில் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து அவர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஸோ அதற்கு வந்து திமுக தடையாக இருப்பதாக அவர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து திமுகவை வந்து அவர் லாபி பண்ணணும் அப்படிங்கிறதுல இப்போ பிஜேபிக்கு ஒரு திட்டம் இருந்தது. அதே வேளையில் அதிமுகவை முழுவதுமாக அவர்கள் தங்கள் வசப்படுத்திக் கொள்கிற அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை பிஜேபிக்கு. ஏன்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து எல்லா தொண்டர்களுமே கடந்த தேர்தலில் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கல அப்படின்னா அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. ஏன்னா அதிமுக திமுக இடையே வந்து வாக்குகள் வேறுபாடுகள் வந்து பெரிய ஒரு பிக் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஸ்மால் குவான்டிட்டி தான் நம்ம பார்க்க முடியுது. எனவே அதிமுக இரண்டாவது இடத்தில் நெருங்கி வந்து நின்றுதான் கடந்த தேர்தலில் வந்திருக்கு. பிஜேபி கூட கூட்டணி வைக்காம இருந்தாங்கன்னா அதிமுகவும் வந்து சம அளவில் ஒரு டஃப் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். எனவே இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அதனுடனான தன்னுடைய உறவை முறித்து கொண்டு விட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூரில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி அவர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் முழுமையாக நாங்கள் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்லாம் சொல்லி பண்ணாங்க. அதற்கு அடுத்து வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐன்னு சொல்லக்கூடிய இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களை அடிப்படையாக கொண்ட அந்த ஒரு இயக்கம் நடத்திய அந்த கட்சி நடத்திய அந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஒரு அந்த பெருங்குடி மக்களை வந்து அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தற்பொழுது அவர்கள் நட்பு பாராட்டி வர்றாங்க பார்க்கிறோம். எனவே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிஜேபியோடு இல்லை அப்படிங்கிறத வந்து தெள்ள தெளிவாக இந்த மக்களுக்கு சொல்வதை எடுத்து சொல்வதில் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் மைனாரிட்டி அதே போல் முஸ்லீம் மைனாரிட்டி என்கிற ரிலீஜியஸ் மைனாரிட்டியை அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டியை வந்து நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கோம். ஸோ வி ஆர் நாட் வித் பிஜேபி, வி ஆர் வித் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறத ஏடிஎம்கே குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாக ஒரு மெசேஜை பரப்பியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து தங்கள் வயப்படுத்துவதை தவிர பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பாலிடிக்ஸ் பண்ண முடியாதவங்களால. எனவே அவர்களுக்கு திமுகவினுடைய ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. காரணம் என்ன, திமுக தான் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறனால பிஜேபி தன்னுடைய பொலிட்டிக்கல் திட்டங்களை எல்லாமே அரசு சார்ந்த திட்டங்கள் அரசியல் திட்டங்கள் ரெண்டையுமே நீங்கள் வந்து திமுக மூலமாக தான் இப்போ சாதிக்க முடியும் இருக்குது. குறிப்பாக தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்து காலத்திலிருந்து பாஜகவினுடைய எல்லா திட்டங்களையுமே அவங்க நிறைவேற்றுறாங்க. வீடுதோறும் கல்வி அதுபோல் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ பிஜேபியோட திட்டங்களை இவங்க வந்து நிறைவேற்றினாங்கன்னு பார்க்குறோம். நீட்டை வந்து நாங்கள் தகர்த்தெறிவோம்னு சொன்னாங்க. ஆனால் நீட்டை பற்றி இப்போ மூச்சே விடாமல் இருக்காங்க திமுக. இப்போ கேலோ இந்தியான்னு சொல்லக்கூடிய விளையாடு இந்தியா என்கிற அதை வந்து இங்கே நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து மோடியே வந்து திறந்து வைக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ பிஜேபி அப்படிங்கிறது வந்து திமுகவின் முதுகில் மிக கம்ஃபர்டபுளாக சவாரி செய்கிறாங்க இந்த பொலிட்டிக்கல் கேமில். திமுக வந்து இதுதான் சமயம்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய அவர்களை அந்த நிழலிலேயே வந்து தங்கள் அரசியல் செஞ்சுக்கிறாங்க. கருப்பு குடை கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டது இப்போ வந்து வெள்ளை குடை தூக்கி கொண்டு திமுக திரிதான்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் இப்போ எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக எப்பொழுதுமே நீங்கள் தேர்தலுக்கு ஒரு 3லிருந்து 6 மாத காலத்திற்கு மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து இல்லாமல் மக்களுடைய பல்ஸ் பார்க்குறதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்பவுமே இந்த அலையன்ஸை வந்து இப்படி தான் கொண்டு போவாங்க, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா அப்படிங்கிற மாதிரியே வந்து கொண்டு போயிட்டு கடைசி நேரத்தில் வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ள வந்து செட்டில் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் கேம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. பொதுவாகவே 3லிருந்து 6 மாதத்திற்கு முன்பாக எந்த கூட்டணியுமே கிடையாது அரசியலில் அப்படிங்கிறதா உண்மை. தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பும் 6 மாதத்திற்கு பின்பும் கூட்டணிகள் கலந்துவிடும், கூட்டணிகள் சேர்ந்துவிடும் அப்படிங்கிறதா பொலிட்டிக்கலுடைய ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொண்டு போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன இவ்வளவு தூரம் கேலோ இந்தியாவிலலாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக நட்பு பாராட்டி விட்டு திமுக என்ன சொல்லுது, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி
சங்கி கட்சி, பார்ப்பன கட்சி, பண்டார கட்சியெல்லாம் சொல்லுவாங்க. அதே ஆளும் கட்சியாக வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க? மக்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் இந்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறோம். அது இந்திய அரசு, அது வந்து பாஜக கட்சி அப்படின்னு வந்து பிரிச்செல்லாம் பேசுவாங்கன்னு பார்க்குறோம். இதெல்லாம் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட், பொலிட்டிக்கலில் வந்து ஆடக்கூடிய கேமில் இதெல்லாம் வந்து வழக்கமான ஒரு வசனங்களாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கிறது, இதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எலெக்ஷனுக்கு வந்து தயாராகிட்டாங்க, தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. அதனால் தேர்தல் வரைக்கும் இப்படி வந்து அப்படியே ஒரு கேம், கபடி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு கடைசி நேரத்தில் அவர்கள் செட்டில் ஆவாங்க. அப்படி செட்டில் ஆகிற சமயத்தில் தான் இந்த மக்கள் என்ன வந்து மேண்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு காண்பிக்க போகிறது. விரைவில் அது தெரிந்துவிடும். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக 15வது ஆண்டில் கால் வைக்குமா, அல்லது கை சின்னம் வந்து அந்த இடத்தை வந்து கைப்பற்றுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மையாக வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது. இந்த தேர்தலில் வந்து அதே வெற்றி திமுக கிடைக்குமா அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமானது வந்து சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இதற்கெல்லாம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அச்சாரமாக திமுக காய் நகர்த்தி தம் இளைஞர் மாநாட்டெலாம் நடத்துகிறாங்க. தொடர்ந்து அவங்க எலெக்ஷன் ஒர்க்கை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏடிஎம்கே அதற்கு முன்பாக தேர்தல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ தேர்தல் தேர்தல் நெருங்கிவிட்டது. இந்த ராமர் கோவில் திறப்பு விழா முடிவடைந்ததற்கு பிறகு சில நாட்களிலேயே தேர்தல் குறித்த அறிவிப்பு வரும். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் தேர்தல் ட்ராமா களைகட்ட தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி ஜூட்.